வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சீரியல் நடிகையுடைய கண்ணீர் பதிவதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கணவரை பறிகொடுத்த சோகம், இரண்டாவது திருமணம் குறித்து மனம் திறந்த நடிகை, இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய காணொளி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நாதஸ்வரம் சீரியல் மூலம் அறிமுகமான நடிகை சுருதி சண்முகப்பிரியா அந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல்களில் நடித்து பிரபலமானாங்க. அரவிந்த் சேகர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு திருமணமான ஒரே வருடத்தில் அரவிந்த் அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்து போனாங்க. அவருடைய நினைவில் இருக்கும் சுருதி சண்முகப்பிரியா இரண்டாவது திருமணம் குறித்து பேசியிருக்கிறாங்க. நடிகை சுருதி சண்முகப்பிரியாவுக்கு அரவிந்த் சேகருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. பார்க்கவே கண்படம் அளவிற்கு மிக பொருத்தமாக ஜோடியாக இருந்த தம்பதியினர் வாழ்க்கையில் தொடங்கினாங்க. ஆனால் விதியின் சதியால் திருமணம் முடிந்த ஒரே ஆண்டிலே அரவிந்த் அவர்கள் மாரடைப்பால் திடீரென உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் சின்னத்திரை வட்டாரத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உயிரோடு இருக்காங்க, கணவர் மறைந்து இத்தனை காலமாகியும் இன்னும் அவருடைய நினைவுகளோடு வாழ்ந்து வரும் சுருதி அண்மையில் அளித்த பேட்டியில் பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. எனக்கு எல்லாமே அவன்தான். அரவிந்த் இப்போது என் அருகே உயிரோடு கிடையாது என்றாலும் அவனுடைய நண்பர்களிடம் பேசும்போது நான் தனியாக இருக்கும்போது அவனை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் நினைக்க அவனுடைய நினைவுகள் எப்போதுமே என்னுடன் இருக்கும். அவன் இன்னும் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய அம்மா அப்பா மற்றும் அரவிந்துடைய பெற்றோர் கூட என்ன இன்னொரு திருமணம் செய்து கொள்ள என தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. என் தோழிக்கு நலம் விரும்பிகள், நீ இப்படி தனிமையில் கஷ்டப்படுவது அரவிந்த் நிச்சயமாக விரும்ப மாட்டான் என்று சொல்கிறாங்க. ஆனால் தனியாக வாழ்வது அல்ல மறுமணம் செய்து கொள்வதே அவரிடம் விருப்பம். ஒருவேளை வருங்காலத்தில் எனக்கு ஒருவரை பிடித்து நான் திருமணம் செய்து கொண்டால் கூட அந்த நபரை எனக்கு அனுப்பி வைத்தது என்னை பாதுகாக்கும் என் தேவதைதான் என் கணவர் அரவிந்த் தான் இருக்கும் என் சுருதி சண்முகப்பிரியா பேசியிருக்கிறாங்க. இந்த பேட்டியை பார்த்து பலருமே அவங்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரலாட்டு வருது. நிறைய பேர் நிறைய வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. அதாவது இவங்க இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்க, இந்த சீரியல் நடிகரை தான் இவங்க திருமணம் செய்ய போகிறாங்க, அப்படியெல்லாம் நிறைய செய்திகள் சோசியல் மீடியாவில் வதந்திகளாக பரவிட்டு வருது. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இவங்க நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.